லாஸ்ட் வீடியோல வந்து ஐபிஎஸ் ஓட அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோல நான் ஐபிஎஸ் இருக்கிறவங்க என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறதே வந்து ஆனியன் கார்லிக். ஆனியன் கார்லிக் அதிகமா சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து அளவா எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா முட்டைக்கோசு, காலிஃபிளவர், ப்ரோக்கலின்னு சொல்லக்கூடிய இந்த குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸுமே வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பால், வெண்ணெய், சீஸ் இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா லாக்டோஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல ஐபிஎஸும் இருக்குது அப்படின்னா இதை எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா இன்னுமே உங்களுடைய சிம்டம்ஸ் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தானியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சன்னா இருக்கு, ராஜ்மா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே கூட சிம்டம்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். அது மட்டும் கிடையாது, நம்ம கோதுமை, பார்லி இது எல்லாத்துலயுமே வந்து ஃப்ரக்டான், குளூட்டன் இதெல்லாம் நிறையவே இருக்கு. ஸோ இதையுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் சொல்லக்கூடிய சார்பிட்டால், மேனிட்டால், ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய கேக்கு, ஸ்வீட், சாக்லேட்ஸ் வகைகளையுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆயிலியா ஃப்ரைடு பண்ணி ஸ்பைசியா இருக்கிற ஃபுட்டையுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் கிடையாது, கார்பனேட்டட் வாட்டர் இருக்கக்கூடிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இல்ல கஃபீன் இருக்கக்கூடிய காஃபி இதையுமே வந்து ஸ்டாப் பண்ணுவேன்னா இந்த இது பொருட்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய குடலுடைய இயக்கத்தை வந்து அதிகப்படுத்தி மோஷன் வெளியேறதை வந்து அதிகப்படியாக ஆக்கும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஐபிஎஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உணவுப் பொருட்களை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சிம்டம்ஸ் வந்து இன்னுமே அக்ரவேட் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒஸ்ட் ஆயிருவீங்க. ஸோ ஐபிஎஸ் இருக்கிறவங்க ஃபுட் எடுத்துக்கும் போது நான் சொன்ன இந்த ஃபுட் எல்லாமே வந்து அளவா லிமிட்டா எடுத்துக்கணும். சில ஃபுட்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ்.